வார் ரூம்னு வச்சுருக்காங்க. அவசர கால பேரிடர் உள்ள மேலாண்மைக்கு. அங்கே வந்து மெட்ரலாஜிக்குன்னு ஒரு தனி செக்ஷன் போட்டு நல்ல அறிஞர்கள்லாம் கூப்பிட்டு வச்சு அங்கேருந்து அவங்களே வெளியெடுக்கலாம். இது மாதிரி எதிர்கால மேலாண்மை யுக்தி தாங்க அது. அதுக்கு மேலே என்னென்னு கேட்டிங்கன்னா, மேலாண்மையால் தான் நம்ம பேரிடர்வு கட்டாயம். பேரிடர் வந்து உங்களுக்கு புயலாக வரலாம், சுனாமியாக வரலாம், இல்லை வந்து உங்களுக்கு திடீர்னு வறட்சி ஆகலாம், மழையே இல்லாமல் போகலாம். எதுவுமே உலக நாளாக நடந்துக்கிட்டு இருக்குங்க. இன்னைய தேதிக்கு பல்லாயிரக்கணக்கான இடத்துல வந்து அந்த புயல் இது அடிக்குது. பல இடங்களில் உலகம் பூரா பல இடங்களில் இல்லைன்னா வறட்சி, இல்லைன்னா டொர்னாடோன்னு அங்கே இருக்க ஒரு புயலோடு சேர்ந்த மழையும் இடி மின்னலும் சேர்ந்து 3 அட்டாக் பண்ணும். இந்த ஜமைக்கா நாட்டில் வந்து அந்த ஜமைக்கா அதெல்லாம் வந்து என்ன, அந்த பக்கம் அந்த புயலுங்கிறது டொர்னாடோம்பாங்க. அது வந்து அட் ஏ டைமில் இடி மின்னல் வந்து அது ஃபனல் ஷேப்பில் அந்த மேகத்தை கொண்டு வந்து ஒரு ஊரை தூக்கிட்டு அப்படியே போயிடும். கார்லாம் 1 கிலோமீட்டர் தூக்கிடும். அது ஒரு டேஞ்சரானது இப்போல்லாம் உருவாகிட்டு இருக்கு. அது கூடுது. அதனால் இங்கே உலக நாடுகள்லாம் இந்த பேரிடரில் போய் பயந்து போய் தான் இப்போல்லாம் ஒற்றுமையாக பேரிடருக்கு உதவி செய்கிறாங்க. நமக்கு எல்லாருக்கும் சேட்டலைட் எல்லாருக்கும் தரவுகளை கொடுக்குது. அது மாதிரி நமக்கு தமிழகத்தை பொறுத்தவரையிலும் தரவுகள் வாங்குறதில், ஃபோர்காஸ்ட் பண்ணுறதில் தனியார் மையமும் சொல்கிறாங்க. நமக்கு மட்டும்தான் இந்த புயல் பிரச்சனை.